ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆவி உடல் பொருள் இணைந்து ஒருமித்து இறைவனை தொழுவோம். வாருங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் நமது கடவுளின் நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் புகழுக்குரியவர். அவர் பேரொளியை ஆடையென அணிந்துள்ளார், வான்வெளியை கூடாரம் என்று விரித்துள்ளார். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அனைத்துலகையும் ஆண்டு தமக்கு சொந்தமென மீட்டெடுத்து மீட்பின் மன்னிப்பின் அருளை எங்களுக்கு காண்பித்த பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் உண்மையோடு ஆராதிப்பதற்கு நீர் தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆலயங்களில் வர இயலாத சூழ்நிலைகள் இருந்தாலும் இல்லங்களில் இருந்து ஆவிக்குரிய வாழ்விலே வளருவதற்கு நீர் தந்திருக்கிற ஒளி ஊடகங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இவற்றினூடாய் எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் ஒருமித்து இறைவனை துதிக்கவும் உண்மையுள்ள ஆராதனையை நாங்கள் அனுசரிக்கவும் எங்கள் இல்லங்களை ஆலயங்களாக மாற்றி ஆண்டவர் வாசம் பண்ணும் இடங்களாக உருவேற்றம் செய்யவும் அருள் தாரும். காண்போர் உள்ளங்கள், பாரங்கள், வேதனைகள், கண்ணீரின் அனுபவங்கள் துடைக்கப்படவும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் இறையாற்றல் எங்களில் தெளிவாய் வெளிப்படவும் வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆராதனையின் துவக்க நேரத்திலிருந்து நிறைவடையும் நேரம் மட்டும் எங்களுடைய சிந்தனைகள் உம்மையே நினைக்கின்ற அனுபவத்தை தாரும். இயேசுவின் திருப்பெயரில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக கீர்த்தனைகளிலே 8வது பாடல், தேவாதி தேவா திருமறையோ யோவா சிறியனுக்கு இறங்காய் தேவா என்கிற கீர்த்தனைகளில் 8வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம்.
முறையாக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 24வது சங்கீதத்தை முறையாக படிக்க கேட்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப் என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கொடியவர் தம் வழியையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தயாள மனதினர். நாம் முழங்காற்படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். மனித வாழ்க்கை என்பது பரிசுத்தமானது என்று நாம் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். பூமியிலே நீதிமான் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து தேவன் ஒரே ஒருவரை தேடுகிறார். ஒருவரையும் கண்டடையாமல் வெட்கத்தோடு திரும்புகிறார். இந்த அனுபவம் தொடராமல் பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு பரலோகத்தின் தேவன் நம்மை உருவாக்குவதற்கு அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு மாறுவதற்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். உன்னுடைய பாவம் எவ்வளவு கொடிதாயினும் அவர் மன்னிக்க தயவிருத்திருக்கிறார். மீட்பை அவர் வழங்குகிறார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாம் பாவிகளாக இருக்கிற பொழுது தேவ ஆற்றல் நம்மில் எப்படி செயல்பட இயலும்? தேவ வல்லமை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள இயலும்? ஆகவே தூய உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதிப்பதற்கு நம்மை தூய்மையாக்கிக் கொள்ளுவோம். நாபால் என்கிற மனிதனை குறித்து 1 சாமுவேல் 25வது அதிகாரத்திலே திருமறை நமக்கு சொல்லுகிறது. கொடிய பாவம் நிறைந்த மனிதனாய் இருந்தான். அவனை வேறு ஒருவரும் அழித்து போடவில்லை, அவனே அவனுடைய வாழ்க்கையை அழித்து போட்டான். அவனுடைய பாவம் அவனுக்கு எதிராக எழுந்து அவனையே கொன்று போட்டது. கொடிய பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட செயல்கள், கெட்ட சிந்தனைகள் அவனுடைய வாழ்விற்கு
ஆதாரமாயிருந்தன. அவற்றையே அவன் பிடித்து கொண்டு தொடர்ந்தபடியினாலே தொடர்ந்து வாழ இயலாதவனாய் தன்னுடைய வாலிப வயதுகளிலே தன்னுடைய வாழ்க்கை இழந்து போனவனாய் நிற்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அதிலிருந்து மீட்படைவதற்காகவே கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். இந்த பரிசுத்த நாளிலே நம்மை ஒருமுகப்படுத்துவோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோரை எதிர்த்து பேசின வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். கடவுள் அனைத்தையும் கேட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாய் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். நம் உடன் இருக்கிற நண்பர்களுக்கு, நம் இல்லத்திற்கு அருகாமல் இருக்கிற நம் அயலாருக்கு விரோதமாய் நாம் எழுந்து நின்ற அனுபவங்களை நினைத்து பார்ப்போம். நல்ல நட்புறவை உருவாக்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பொழுது அவற்றுக்கு எதிராக நாம் வேறு சிந்தனைகளோடு நடந்து கொண்டோம். சில நேரங்களில் வார்த்தைகளினால் திட்டினோம், சில நேரங்களில் அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டோம். இந்த அனுபவங்களை நினைத்து மன்னிக்க வேண்டிக் கொள்ளுவோம். நாம் வேலை செய்கிற இடங்கள், போகிற வருகிற இடங்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் இச்சை உடையதாக இருந்த அனுபவங்களை எண்ணி பார்ப்போம். கொடிய பாவம் ஏவாளிலிருந்து துவங்கிய இச்சையான அனுபவம் இன்றும் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. முழுவதும் மாற்றப்பட்டவர்களாய் தேவனுடைய வல்லமையை பெறுவதற்காக அவரிடத்திலே முழு மனதோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் நீங்க என்னை கழுவி சுத்திகரியும் என்று கேட்போம். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வா என்று என்னை கூப்பிட்டீர். என் தேவனே, என் மீட்பரே, வந்தேன். இணைந்து பாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளே. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவருக்கு நான் செலுத்த இயலும். ஆகவே முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவதை அல்லாமல் அவர் நம்மிடத்தில் வேறு எண்ணத்தை கேட்கிறார். நாமும் இணைந்து ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெளிநாடுகளில், வெளிமாநிலங்களில் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பணி செய்கிற இடங்கள், கொடிய பலவீனங்களின் தாக்குதல்கள் இப்படியாக சூழ்ந்திருக்கிற கொடிய நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். கண்மலையாய் மறைவிடமாய் அவர் நமக்கு அக்கினி மதிலாய் எழுந்து எந்த தீமைகளும் நம்மை அண்டாதபடிக்கு அவருடைய சிட்டைகளின் நிழலை தந்து பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்பை எண்ணி பார்ப்போம்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் அதனுடைய நிறைவு நாட்களையும் காண செய்திருக்கிறார். உலகத்தின் பெரிய தலைவர்கள், உன்னத அனுபவங்களில் இருப்பவர்கள், செல்வந்தர்கள், இவர்களெல்லாம் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது ஏழைகளும் வசதி வாய்ப்புகள் அற்றுப்போனவர்களுமாகிய நம்மை பாதுகாப்பது யார்? நம்முடைய தேவாதி தேவன் நம்மை பாதுகாக்காவிட்டால் நிச்சயமாய் நாமும் பலவீனத்திற்குட்பட்டிருப்போம். அந்த பாதுகாப்பை எண்ணி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தோ ஆழத்திலிருந்து முழுமனதோடு ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவரை ஸ்தோத்தரிப்போம். இயற்கையை பாதுகாப்பாக தந்தார். இயற்கை வளங்களை நமக்கு தந்தார். அநேக நேரங்களில் இயற்கை மனிதனுக்கு விரோதமாய் எழுந்து மனிதனை அழித்து போடுகிற அனுபவங்கள் இருந்த பொழுதிலும் அவர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வு கேள்விக்குறியான அனுபவங்கள், நம்முடைய வருமானங்கள் வாழ்வில் இல்லாமல் துவண்டு நின்ற அனுபவங்கள், நாளைய தினம் தேவைக்கு நான் யாரிடத்திலே செல்வேன் என்று வேதனைப்பட்ட சூழல், நான் உன்னோடு இருக்கிறேன், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்து இம்மட்டும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் தந்து நம்மை மீட்பு உருவாக்கி இருக்கிறார். எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷம் என்கிற இந்த விதை விதைக்கப்படாத அனுபவம் இருந்தால், ஆடைகளும் அணிகலங்களும் வாழ்வின் தேவைகளும் சந்திக்கப்படாத சூழல், நாம் மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்த அனுபவங்கள், இந்த சூழலிலிருந்து மனிதர்களாக நம்மை வாழ வைத்த தேவன் தம்மையே நமக்காக தந்திருக்கிறார். மார்க்கு நற்செய்தியாளர் 16வது அதிகாரம் 15வது வசனம், உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கிற வாக்கை நமக்கு முன்வைத்து நமக்கு அழைப்பு விடுத்து எல்லா ஜாதியார், எல்லா இனத்தார், எல்லா மக்களினங்களும் மீட்படைய வேண்டும் என்கிற திட்டத்தை அவர் வழிவகுத்தார். அந்த இரக்கத்தை எண்ணி பார்ப்போம். நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஏழ்மையில் இருந்த பொழுதிலும் ஆண்டவரை துதித்தான். அரசனாய் அரியணை ஏறின பின்னும் ஆண்டவரை துதித்தான். இடையில் ஏற்பட்ட எந்த சூழ்நிலைகளிலும், அவன் விழுந்து போன நேரங்களிலும் ஆண்டவரை துதிப்பதை அவன் விட்டுவிடவில்லை. எரிகோ மதிலும் நமக்கு முன்னாக இருந்தாலும், கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு. எல்லாவற்றையும் ஜெயிக்க அவர் நமக்கு பலனை தருவார். இணைந்து பாடுவோம்.
ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தின நாம் அவர்தாமே நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற பொழுது அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறையின் பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் வசனங்கள் 9-16 முடிய. அப்போஸ்தலர் அதிகாரம் 10 வசனங்கள் 9-16 முடிய அடங்கிய திருவார்த்தைகளை படிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது என்பவைகளே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்பையரை பாடல்களிலே 185வது பாடல். மந்தையில் சேர ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆத்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. 185வது பாடல். இணைந்து பாடுவோம். கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம்
ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்நாளளவும் எங்களை ஆச்சரியமும் அற்புதமாக பாதுகாத்த ஆண்டவர், இந்த நாளிலும் உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய ஈவுகளையும் எங்களுக்கு நீர் அருளுகிறீர். இப்போது நாங்கள் ஆண்டுடைய வசனங்களை தியானிக்கின்ற போது ஆவியின் பிரசன்னத்தால் நாங்கள் நிறைந்து களிகூறத்தக்கதான நல்ல அனுபவங்களை ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் ஊற்றுகிறீர். எங்களை நல்ல பாண்டமாக வனைந்து ஆண்டவர் புதுப்பித்தருளும். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக நிறைத்து பலப்படுத்துவாராக. அருமையானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி பெந்தெகோஸ்து திருநாளுக்கு பின் வருகின்ற 13ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க வேண்டிய பொருள் பல் நம்பிக்கை சமூகத்தில் கிறிஸ்தவ இருப்பு நிலை. பல் நம்பிக்கை சமூகத்தில் கிறிஸ்தவ இருப்பு நிலை. பல சமய நம்பிக்கைகள் கொண்ட சமூகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி நிலைத்து நிற்பது? கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டிஃபெய்த் சொசைட்டி என்ற பொருளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. பேதுரு மேல் வீட்டில் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு தரிசனம் காண்கின்றார். வானம் திறந்திருப்பதையும் 4 மூலைகளும் கட்டப்பட்ட துப்பட்டியை போல ஒரு கூடு கீழே இறங்கி வருகிறதையும் அவர் காண்கிறார். அந்த கூட்டிற்குள்ளாக சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் இருந்தன. அப்பொழுது பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று சொல்லுகிற சத்தம் அங்கு உண்டாயிற்று. அப்பொழுது பேதுரு திகைப்படைகின்றார். ஆண்டவரே, இதுவரையிலும் நான் இப்படிப்பட்ட பிராணிகளை உணவாக உண்டதில்லையே என்று கவலை அடைகின்றார். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை நிற்கவில்லை. அடித்து புசி என்ற அந்த வார்த்தை ஜொலித்து கொண்டிருக்கின்ற போது, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று திரும்பவும் 3 தரம் அந்த வார்த்தை உரைக்கின்றது. அப்போது பேதுரு தனக்கு ஏன் இந்த தரிசனம் என்று குழம்பி இருக்கின்ற போது, கொர்நேலியுவினாலே அனுப்பப்பட்ட 2 மனிதர்கள் பேதுருவின் வீட்டின் வந்து கதவை தட்டுகின்றார்கள். இப்பொழுதுதான் தேவன் தனக்கு காட்டிய தரிசனம் புரிகிறது. கொர்நேலியு ஒரு யூதன் அல்ல, ஒரு புறஜாதியான். யூதர்கள் புறஜாதியாரை அருவருத்து வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆனால் பேதுரு இந்த தரிசனத்தின் மூலம் புறஜாதியாரை தீட்டானவர்கள் என்று எண்ணக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறார். ஆகவே உடனே கொர்நேலியுவின் வீட்டிற்கு புறப்படுகிறார். மற்றும் இறைவன் யூதரை மட்டுமல்ல அனைவரையும் கடவுள் நேசிக்கிறார் என்பதை பேதுரு அறிந்து கொள்கிறார். ஆகவே பேதுரு புறஜாதியாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று ஞானஸ்நானம் பெறுகின்றனர். இப்படியாக புறஜாதியாரும் கிறிஸ்துவின் திருச்சபையை அலங்கரித்தனர். இப்படி பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அதுபோல நாம் வாழும் தேசமும் பல சமய நம்பிக்கை கொண்ட ஒரு நாடு. இதில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்தர்கள், சமணர்கள், பழங்குடியினர் என்று பல சமயத்தை சார்ந்த
மக்கள் நம் திருநாட்டில் இருக்கின்றார்கள். இச்சூழலில் நற்செய்தியை பல சமய சூழலில் அறிவிப்பது சவால் நிறைந்த ஒரு பணிதான். இந்த சவால் நிறைந்த பணியை எப்படி தொடர்வது என்பதை நாம் அறிய வேண்டும். கிறிஸ்தவர்கள் அல்லாத எல்லாருமே நரகத்திற்குரியவர் என்று கூறலாமா? அல்லது பிற சமயங்களை சார்ந்தவர்களிலும் இறை பற்றும் நன்னறி வாழ்வும் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஏற்கலாமா? அல்லது சிலர் கூறுவது போன்று எம்மதமும் சம்மதம், எல்லா சமயங்களும் ஒரே உண்மையின் வெளிப்பாடு எனலாமா? மேலும் ஏதோ ஒரு வகையில் பிற சமயத்தவர்களிடையே நன்மையும் கடவுளின் செயல்பாட்டையும் கிறிஸ்தவர்களிடத்திலே சில குறைபாடுகளையும் காணும்போது நற்செய்தியை எவ்வாறு செய்வது என்ற வினாவும் எழுகிறது. பிற சமயத்தவரை தாக்கி பேசுவது சரியா? கூட்டம் போட்டு பேசிவிட்டு ஓடிவிடுவது முறையா? கிறிஸ்துவின் அன்புடனும் கனிவுடனும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளனவா என்பதை நாம் இன்றைய காலங்களிலே ஆராய்வது மிக மிக மேன்மையானது என்பதை நாம் உணர வேண்டும். எப்படி நாம் பிறரோடு பழகுவது என்பதை நாம் தியானிக்கின்ற போது முதலாவதாக ஒரே இறைவன், அவரே படைப்பாளர் என்பதை நாம் யாவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரே இறைவன், அவரே படைப்பாளர். வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் என்பது கிறிஸ்தவரின் பற்றுறுதி அறிக்கையாகும். இது விவிலிய செய்தியின் அடிப்படையாக எழுந்த கருத்து. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த அறிக்கையுடன் விவிலியம் தொடங்குகிறது. தொடர்ந்து கடவுள் தம்முடைய சாயலில் மனிதனை படைத்தார். ஆதாம், ஏவாள் என்னும் பெயர்களுடன் முதல் மனிதர்கள் அறியப்பட்டாலும் இவர்கள் மனிதர் என்பதே அடிப்படையானது. எனவே உலகில் உள்ள எல்லா மானிடருக்கும் இவர்களே முதல் பெற்றோர். இந்த உறவை சமய இன பண்பாட்டு பிரிவுகள் அகற்றிட முடியாது. எனவே எல்லா மக்களினத்திற்கும் ஒரே கடவுள், அவரே படைப்பாளர், அனைவரும் கடவுளின் சாயலை உடையவர்கள் என்பதை யாரும் எப்போதுமே மறுக்கவே முடியாது. எல்லாரும் கடவுளுடன் உறவாட உரிமை உள்ளவர்கள். எல்லாருக்கும் இறைவன் சொந்தக்காரர். எல்லாரையும் படைத்தவர் இறைவன். ஆகவே எல்லாரும் கடவுளுடன் உறவாட உரிமை உள்ளவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எல்லா மானிடருக்கும் கடவுள் படைப்பாளர் என்பதை தொடக்கத்தில் மட்டுமல்ல, தொடர்ந்து திருமறை வலியுறுத்துகின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் கடவுளுடையவர்கள், கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. நாம் மட்டும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. கடவுளின் சாயலாலே படைக்கப்பட்ட எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை அடங்கிய வசனங்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் ஆண்டவர். ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைக்கிறார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வகுத்து கொடுத்தவர் அவரே. இறைவன் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். அவர் நம் அருகில் உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். பிற சமயத்தவருக்கு பவுல் நற்செய்தியை அறிவிக்கும் முன் இந்த உண்மையை உறுதிப்படுத்துகின்றார். எல்லா மனிதரையும் கடவுள் படைத்த படைப்பாளர். ஆகையால் படைப்பில் எல்லா மனிதர்களுக்கும் உரிமை இருக்கிறது. புதிய உலகை படைக்கிறேன் என்று கூறும் இறைவன் அதை ஒரு குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மட்டும் படைக்கவில்லை.
நாம் அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே காண்கிறோம். எல்லா மக்களினத்திற்கும் கடவுள் ஒருவரே படைப்பாளர் என்பதால் எல்லா சமயங்களும் ஒன்று என்றோ பிற சமயத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்க தேவையில்லை என்றோ கடவுள் சொல்லவில்லை. மக்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கடவுளின் படைப்புக்கு உட்பட்டவர்கள்தான். அவரின் சாயலை உடையவர்களே. அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆகவே உலகம் முழுவதற்கும், உலகமுள்ள எல்லா குடிகளுக்கும் இறைவன் ஒருவரே. அவர்தான் எல்லாரையும் படைத்தவர். இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற உண்மை என்னவென்றால், எல்லாரும் இறை மக்களே. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இறை மக்கள். கடவுளின் சாயலால் படைக்கப்பட்ட எல்லாரும் இறை மக்களே. அதை திருமறை மிக தெளிவாக, மிக திட்டவட்டமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. மனிதன் தன்னுடைய சுய லாபத்திற்காக சில சமயங்களிலே நாங்கள் தான் இறை மக்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒன்று. இஸ்ராயேலரை இறைவன் தெரிந்து நெருக்கமான உறவில் வைத்து கொண்டது உண்மைதான். அதற்காக அவர்களுக்காக எந்த சிறப்பு சலுகையும் அவர் காட்டவில்லை. பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலம் கடவுள் எடுத்து காட்டுகின்றார். இதை நாம் ஆமோஸ் 1ஆம் அதிகாரத்தில் கண்டிக்கப்படும் பல நாட்டவர்களின் வரிசையில் இஸ்ரவேலரும் அடங்குவர். ஆகவே கடவுள் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் சொந்தக்காரர். தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் அவருடைய சாயலாலே படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இஸ்ரவேலரோ கடவுள் தங்களை மட்டும் எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் என்று பெருமையாக எண்ணினர். ஆனால் அது தவறான ஒன்று. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள் தானே. இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டினின்றும், பெலிஸ்தியரை கப்பத்தோரிலிருந்தும், சீரியரை கீரிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா என்று கடவுள் வினா எழுப்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். மேலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலே எதிர்காலத்தில் எகிப்தும் அசீரியாவும் கூட இறை மக்களாவார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். ஆகவே எல்லா நாட்டவரும் எல்லா மக்களும் இறைவனுடைய பிள்ளைகளே. இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பது ஆண்டவருடைய இறைவாக்கு. அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மேலும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இறைவனை நாம் ஒரு சமயத்திற்குள்ளாகவோ, ஒரு இணையத்திற்குள்ளாகவோ, ஒரு நாட்டிற்குள்ளாகவோ அடக்கிவிட முடியாது. தனிப்பட்ட முறையில் கடவுள் யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. எல்லாரையும் அவர் படைத்திருக்கிறார். எல்லாரையும் அவருடைய சாயலிலே அவர் படைத்திருக்கிறார். ஆகவே இறைவன் எல்லாருக்கும் சொந்தக்காரர், எல்லாரும் அவருடைய படைப்பாளர்கள் என்பதை நாம் மிக தெளிவாக நாம் அறிகின்றோம். ஆகவே கடவுள் எல்லாருக்கும் இறை மக்கள்தான் என்பதை நாம் மிக தெளிவாக இந்த உண்மையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். மூன்றாவதாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது, எல்லாரும் இறைவனின் கருவிகளே. கடவுள் எல்லாரையும் பயன்படுத்துகின்றார். ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் ஆண்டவர் பயன்படுத்துவதில்லை. உலகிலுள்ள எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய நோக்கத்திற்காக, தம்முடைய திட்டத்திற்காக பயன்படுத்துகின்றார். ஆகவே இறைவன் ஒருபோதும்
அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல என்பதை இந்த பகுதிகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டும். எல்லாரும் இறைவனின் கருவிகளே. தம்மை பற்றி தெரியாத, தம்மை வணங்காதவர்களையும் கடவுள் தம் நோக்கத்திற்கு ஏற்ப அவருடைய கையின் கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை. இதை நாம் திருமறையிலே அழகாக பார்க்கிறோம். எரிகோவை வேவு பார்க்க சென்ற அந்த இருவரை பாதுகாப்பதற்காக கடவுள் அந்த எரிகோவில் உள்ள ஒரு வேசி பெண்ணாகிய ராகாபை கடவுள் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவளை ஆண்டவர் தம்முடைய கையின் கருவியாக பயன்படுத்தி அந்த இருவரையும் அவள் பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். இதை நாம் யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களிலே நாம் காண்கின்றோம். ஆகவே அதனால் எரிகோவை சார்ந்த பிற சமயத்தவளாகிய அவள் செய்த நற்செயலினால் பற்றுறுதியாளர் பட்டியலில் அவள் இடம்பெறுகிறாள். இதை நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் தெபோராள் நியாயாதிபதியாகவும் பாராக் படைத்தலைவனாகவும் இருந்தபோது அவர்களின் எதிரியாகிய சிசேராவை அழிப்பதற்காக கேனியரான யாவேல் என்னும் பெண்மணியை கடவுள் தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். இதை நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் வரை அடங்கிய வசனங்களிலே காண்கின்றோம். மேலும் இவர்கள் எல்லாருக்கும் மேலாக பாரசீக மன்னர் கோரேசை கடவுள் தம்முடைய கையின் கருவியாக பயன்படுத்துகிறார். கோரேசை கடவுள் ஏவினதினால் அவர் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் மற்றும் எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டவும் அனுமதி கொடுக்கிறார். இதை நாம் எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 13வது வசனங்களிலே பார்க்கிறோம். ஏசாயா 44:28 கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்றார். இன்று கூட கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாத பெரிய காரியங்களை கடவுள் பிற சமயத்தவரை கொண்டு செய்கிறார். ஆகவே பிற சமயத்தவருடன் இணைந்து வாழ்வதே மேன்மையான வாழ்வு என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய அன்பினால் கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். உன்னை போல நீ பிறனையும் நேசி என்று கிறிஸ்து அன்பின் பிரமாணங்களை நமக்கு தந்திருக்கிறார். அன்புடையவர்களாக நாம் வாழ்ந்து கிறிஸ்துவை வாழ்க்கையிலே நாம் காட்ட முன்வர வேண்டும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இப்படிப்பட்ட நற்பண்புகளோடு நாம் வாழ்ந்து கிறிஸ்துவை நற்செய்தியாக நம்முடைய வாழ்விலே நாம் பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் உண்மையான நற்செய்தி பணி. இதுதான் இறைவன் விரும்புகின்ற பணி என்பதை நாம் புரிந்து பல சமய நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் மத்தியிலே உண்மையான நேர்மையான கடவுள் பயம் நிறைந்த வாழ்வு வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரியாட்டு பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நிறைவு பாடலாக ஞான பாடல்களில் 242வது பாடல், இயேசுவே நீர் நல்ல நண்பர், பாவம் துக்கம் சுமந்தீர் என்கிற 242வது பாடல்
இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பல சமய மக்களை கொண்ட தேசம் எங்கள் இந்திய தேசம். அதிலே பல சமயத்தை கொண்ட மக்கள் வாழ்கின்றார்கள், பல இனத்தை கொண்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படி பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்களாகி நாங்கள் எப்படி ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பது, எப்படி நாங்கள் வாழ்வது, எப்படி நாங்கள் செயல்படுவது என்பது மிக மிக சவாலான ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் பிரமாணங்களை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரையும் நேசியுங்கள் என்ற உம்முடைய அன்பின் பிரமாணம், உன்னை போல நீ பிறனையும் நேசி என்று ஆண்டவர் எங்களுக்கு அருள்வாக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் எப்போதும் உணர்ந்து ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் நாங்கள் அன்பு செலுத்தி வாழ ஆண்டவர் எங்களை நீர் ஆற்றல் படுத்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருப்பதை போல ஆண்டவரே, நாங்கள் பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே இணைந்து நாங்கள் எல்லாரும் கடவுளாலே படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் இறை மக்கள், நாங்கள் எல்லாரும் இறைவனுடைய கருவிகள் என்பதை உணர்ந்து ஞானமாக நடந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு நீர் ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் கிருபையாக கட்டளிட விடுமாறு ஜபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த நாட்களிலே
கொடூரமான தொற்று நோய்கள் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம், பயப்படுகிறோம், கலங்குகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு அரசாங்கம் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அதை கட்டுப்படுத்த இயலாத ஒரு நிலைக்குள்ளாக ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிறோம். அப்பா, ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். ஆண்டவரே, நீர் அவற்றை கட்டுப்படுத்த வல்லவராக இருக்கிறீர். அப்பா, உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எல்லா மக்களையும் ஆண்டவர் நீர் நேசிக்கிறீர், எல்லாரையும் ஆண்டவர் அரவணைக்கிறீர். அப்பா, எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் நீர் விடுதலையை தாரும். ஆண்டவரே, மருத்துவமனையிலே கண்ணீரோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய காருண்யத்தால் நீர் தொட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, எனக்கு சித்தமுண்டு மகளே, எனக்கு சித்தமுண்டு மகனே, சுத்தமாகு என்று சொன்ன ஆண்டவர் அன்று அந்த தொழுநோயாளிகளை தொட்டு சுகம் தந்த எங்கள் தெய்வம் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் தொடுகிறீர். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலும் கடந்து செல்கிறது. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வலுப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீர் ஆரோக்கியம் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, உலக அளவிலே எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலக அளவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். எல்லா நாட்டில் உள்ள மக்களுக்கும் ஆண்டவர் நீர் விடுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கொடிய நோயை தடுத்து நிறுத்துவதற்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான அனுகூலங்களை கடவுள் மிக விரைவாக நீர் ஏற்படுத்த வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் பணிகிறோம். மிக விரைவாக அந்த நோய் தடுக்கப்படத்தக்கதான அனுகூலங்களை கடவுள் நீர் கிருபையாக ஆண்டவரே நீர் கட்டளை வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, ஒவ்வொரு இறை மக்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தூர இடங்களிலே இருக்கிற தம்முடைய பிள்ளைகள், இன்னும் வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய கிருபையினால் ஆண்டவர் நீர் பாதுகாத்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் எல்லாவற்றிற்கும் நீர் எல்லாமாக இருக்கிறேன், வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறேன். நன்றியோடு நம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிகிறோம். அப்பா, இந்த நாட்களிலும் ஆண்டவரே கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடசாலைகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று அவர்கள் கல்வி கற்க இயலாத ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பா, இந்த நிலை தடுத்து நிறுத்தப்பட கடவுள் கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகள் கல்வி சாலைகளுக்கு சென்று ஆண்டவரே அவர்கள் படிப்பதற்கான அனுகூலங்களை கடவுள் ஏற்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வருடம் அவர்களுக்கு வீணாய் விடாதபடி ஆண்டவரே அதை நீர் சரி செய்ய, அதை தடுத்து நிறுத்த ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீர். நன்றியோடு உம்முடைய பாதத்திலே பணிகிறோம். அப்பா, இன்னும் உயர் கல்விகளுக்காக ஆயத்தப்படுகிற எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். திறந்த வாசலை ஆண்டவர்களுக்கு ஏற்படுத்தி தாரும். எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடும். அப்பா, இந்த நாட்களிலும் ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, வேலையில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் கூட அநேகர் தங்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கிறார்கள். அப்பா, இந்த நிலை சரி செய்யப்பட கடவுள் கிருபை தாரும். இழந்து போன எல்லா நன்மைகளையும் அருமையான ஒவ்வொரு இறை மக்களும் நூறத்தனையாக பெற்று ஆண்டவரை துதித்து மைமைப்படுத்த கடவுள் கிருபை அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய காக்கும் கரங்கள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக. ஆண்டவரே, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து தங்கள் வாழ்விலே ஆண்டவர் பெரிய அதிசயங்களை நீர் செய்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, புதிய மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் புதிய தளர்வுகளை பெற்று அந்த நோயின் கட்டிலிருந்து நாங்கள் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டு ஆண்டவரை மைமைப்படுத்துகிற இறைமக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்க ஆவியானவர் புதிய மாதத்தை எங்கள் எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வதித்து தாரும். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே யாருக்கும் அப்பா அந்த தொற்று நோய் ஏற்படக்கூடாது. தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து ஆண்டவரே நீர் பாதுகாத்தரலும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தரலும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Stop.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட தங்கியிருப்பதாக. சமாதானத்தின் தேவன் தாமே தொடர்ந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. ஆமென்.